ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா வெயிட் லாஸ் பற்றி தான் பேச போகிறோம். வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்க விஷயம். இதில் நான் வந்து ஆக்சுவலாக அக்குபஞ்சர் படிச்சிருக்கேங்க. அதில் வெயிட் லாஸ்ன்றது சாப்பாடு வந்து நம்ம கம்மி பண்ணுறது தேவையே கிடையாது. நம்ம சாப்பாடை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாலே உங்களுக்கு போதும். அதில் என்னென்னா ஃபுட்டு எப்பயும் போல் நீங்கள் 3 வேளை சாப்பிடணும், 5 வேளை சாப்பிடணும், 2 வேளை சாப்பிடணும் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பசிச்சாதான் சாப்பிடணும். நிறைய பேர் பசிக்காமே சாப்பிட்றீங்க. பசிக்காமல் சாப்பிட்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? ஜீரணம் ஆகாது. ஜீரணம் ஆகலைன்னா ஜீரணம் ஆகாமல் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜீரணம் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்காம என்ன பண்ணுறீங்க? அடுத்து 2வது மத்தியானம் சாப்பிட்றீங்க. ஜீரணம் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் திருப்பி நைட்டு சாப்பிட்றீங்க. அந்த இடப்பட்ட கேப்பில் என்ன பண்ணுறீங்க? சாயந்தரம் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிங்க. இதெல்லாம் பிரச்சனை தான். நீங்கள் ஒரே ஒரு வாரம் 1 மாதம் நீங்கள் கரெக்டாக அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும். ஒரு நாள் நீங்கள் அந்த ஒரு நாள் வேணால் கவனித்து பாருங்களேன். நீங்கள் காலையில் வந்து எஞ்சி பசிக்கிறப்ப சாப்பிடுங்க. பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் பசிக்குதான்றதை மத்தியானம் பசிக்குதான்னு முதல்ல அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போயே நீங்கள் கவனிச்சிங்க. பசிக்கலை அப்படின்னாலே நான் மார்னிங் வந்து நிறைய எடுத்துருக்கீங்க. ஃபுட்டு எப்போ நிறைய எடுக்கிறீங்களோ அப்போ அடுத்த வேளை உங்களுக்கு பசிக்காது. அது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அளவு நீங்கள் நம்ம சாப்பிட்றப்போ கம்மியாக சாப்பிடுன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும், உள்ளுணர்வு. அப்போ அதை சொல்கிறப்ப நம்ம ஸ்டாப் பண்ணோம். நம்ம ஸ்டாப் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்றோம். அதுவே உங்களுக்கு பிரச்சனை தான். அதை ஒன்று கவனிக்கணும். 2வது என்ன பண்ணணும்னா, மத்தியானம் பசிக்குதா அப்படின்றத கவனிங்க. பசிக்கலைன்னா ஓகே, பசிச்சிச்சின்னா சாப்பிடுங்க. பசிக்கிறப்ப கண்டிப்பாக சாப்பிடணும். இல்லை அது அன்டைமில் எனக்கு பசிக்குது, மத்தியானம் பசிக்கலை, ஈவினிங் டயத்தில் பசிக்குது, ஸ்நாக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஆயில் ஐட்டமோ இல்லை காளான், சுண்டல் பொரி இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கம்மி பண்ணிடுங்க. ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி ஒன்ஸ் 2 வைஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்களா, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். எடுத்துக்காமல் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸு, இந்த கிரேப்ஸு, ஃப்ரூட்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் போடுற விஷயங்கள். சப்போட்டா, வாழைப்பழம் அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் போடும். ஜூஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் போட்டு ஜூஸ் குடிங்க. அப்படி இல்லைன்னா நட்ஸு, ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. அது நல்ல ஹெல்த்து தான் உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் நல்லது. அது மாதிரி தேன் நெல்லிக்காய் இதெல்லாம் பசிக்கிறப்ப சாப்பிடுங்க. நல்லா கேட்கும், பசியும் தாங்கும், பசிக்கவும் செய்யாது உங்களுக்கு. அது மாதிரி வேலைக்கு வேலை பசிக்கிறப்ப நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் 100% உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.